சூதாட்டம் மற்றும் பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் கேம்களை தடை செய்யும் புதிய கேமிங் மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்தது. இந்த மசோதா மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டு சட்டமானது. ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை அரசு கொண்டு வந்ததால் Dream11 உடனான உறவை முடித்துக் கொள்கிறோம் என BCCI செயலாளர் தேவஜித் சைக்கியா தெரிவித்தார். மேலும் வரும் காலங்களில் இதுபோன்ற நிறுவனங்களுடன் PCCI உறுதியாக தொடர்பு வைத்துக் கொள்ளாது எனவும் கூறினார். இதனால் ஆசிய கோப்பை தொடர் ஸ்பான்சர் இல்லாத ஜெர்சியுடன் இந்திய அணி களமிறங்கி ஆடி வருகிறது. இந்நிலையில் இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய ஜெர்சி ஸ்பான்சர் ஆக அப்போலோ டயர்ஸ் நிறுவனம் தேர்வாகி உள்ளதாக BCCI தெரிவித்துள்ளது. அப்போலோ டயர்ஸ் 579 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்து இந்திய கிரிக்கெட் அணியின் ஜெர்சி ஸ்பான்சர்ஷிப் வென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்பான்சர்ஷிப் ஒப்பந்தம் 3 ஆண்டுகள் நீடிக்கும் மற்றும் 121 இருதரப்பு விளையாட்டுகளையும் 21 ICC போட்டிகளையும் உள்ளடக்கியது எனவும் தகவல் வெளியாகியுள்ளது.